கொஞ்சம் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வடகம் விதவிதமாக போடலாமா? பீட்ரூட் வடகம் இன்றைக்கி போடலாம். நேற்று அரிசி வடகம் போட்டேன், இன்றைக்கி பீட்ரூட் வடகம் போடலான்னு ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் அறுத்து வச்சுருக்கேன். குக்கரில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, சீரகம், ரேஷன் அரிசி ஒரு 3/4 கிலோ நல்லா 4-5 தடவை பூச்சி கல் எதாக இருந்தாலும் இருக்கும். அதனால் 4-5 தடவை நல்லா கழுவி அரிச்சுக்கோங்க. குக்கரில் சாதம் வைக்கிற மாதிரி அதோடு ஒரு டம்ளர் தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கு வைக்கிறத விட ஒரு 2 டம்ளரே வைக்கலாம். இது ஒரு 7-8 விசில் விடணும். ரேஷன் அரிசி சீக்கிரம் வேகாது. நம்ம விசில் அதிகமாக வைக்கணும். அதுக்காக நம்ம விசில் போட்டு ஒரு 7-8 விசில் வச்சுக்கலாம்ப்பா. வச்சுட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா வெந்திருக்கு. நீங்கள் இதை கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ போட்டு நல்லா மாவாட்ட அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்ல வெள்ளை துணியில் ஒரு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு அமுத்தி நல்லா வெயிலில் காய விடுங்க. ஒரு 2 நாள் ஆகும் இது காயறதுக்கு. பாலித்தீன் கவர் நல்லா தண்ணியில் நினச்சிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஒரு 2-3 உருண்டையை பூட்டி வச்சு அதை பாலித்தீன் பேப்பர் அப்படி வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் ரவுண்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பரப்பிக்கலாம். இது சூப்பராக இருக்கும்ப்பா. குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி வடகம் பொரித்து கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் சாப்பிடுங்க. அதை நீங்கள் தண்ணியில் அடிக்கடி இந்த பிளாஸ்டிக் கவரை நினச்சிக்கிட்டு தடவினீங்கன்னா இல்லைன்னா ஒட்டிக்கும். ஒரு 2 நாள் வெயிலில் காயணும்ப்பா. ஒரு நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் 2 நாள் காய்ஞ்சா இந்த மாதிரி வெயில் அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளையில் காய்ஞ்சிரும். வடகம் சூப்பராக எனக்கு வந்தது. டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வெயில் காலத்தில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு இது தாங்கும்ப்பா. பூச்சியெல்லாம் வைக்காது. சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சீரக வாசத்தோடு நல்லா இருந்தது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பொறுன்னு இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விடவே டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லா இருந்தது. குழந்தைங்களும் விரும்பி ரசம் சாதத்துக்கு சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம். மற்ற கடையில் வாங்குகிற பொருட்களை விட நம்மளாக தயாரித்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சத்தானதும் கூட. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா பொறுன்னு இருந்தது. கையிலேயே அமுத்தினா பொறுன்னு வந்தது. அதனால் இது மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி மெத்தட்லேயே உங்களுக்கு பீட்ரூட் செய்யலாம், கொத்தமல்லி தழை, புதினா தழை அரைச்சி உள்ளே போட்டு செய்யலாம். அது மாதிரி செஞ்சு பாருங்கள். வெயில் காலத்தில் எல்லாம் செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு நீங்கள் அப்பளம் பக்கமே போக வேண்டியது இல்லை. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.